வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் பிரபா. வெல்கம் டு வெப் டெக் டைரி. இந்த சேனலில் நம்ம வெப் டெவலப்மெண்ட்டை ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சிம்பிளாக தமிழில் லேர்ன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஒரு டுட்டோரியல் வீடியோ இல்லை. இந்த வீடியோவில் HTML அண்ட் CSS ரியல் ப்ராஜெக்டில் எப்படி யூஸ் ஆகுது, ஜாப்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு கிளியராக பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு இருக்கிற காமன் டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா HTML அண்ட் CSS மட்டும் போதுமா, ஜாபில் யூஸ் ஆகுமா, அந்த டவுட் பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். நம்ம லேர்னிங்காக நிறைய டுட்டோரியல் பார்ப்போம். டுட்டோரியல் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஜாபில் இல்லைன்னா ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது சுச்சுவேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டுட்டோரியல்ஸுக்கும் ரியாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பிகினர்ஸ் HTML அண்ட் CSS மட்டும் தெரிஞ்சால் ஜாப் கிடைக்குமான்னு யோசிப்பீங்க. ஆன்சர் ரொம்ப சிம்பிள். HTML அண்ட் CSS பேசிக் இல்லை, அது ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நெக்ஸ்ட் டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். HTMLனால் ஜஸ்ட் டேக்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் மட்டும் இல்லை. HTML ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர். ரியல் ப்ராஜெக்டில் க்ளீன் ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சிமெண்டிக் டேக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிமெண்டிக் அண்ட் நான் சிமெண்டிக்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிமெண்டிக் அப்படின்றது மீனிங் ஆஃப் த கண்டென்ட்டை ப்ரௌசருக்கும் டெவலப்பருக்கும் கன்வே பண்ணும். இதை பேஸ் பண்ணி தான் ப்ரௌசர் ட்ரீ ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி பேஜ் டிஸ்பிளே பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெடர் டேக், நேவ் டேக், மெயின் டேக், ஃபுட்டர் டேக், அசைட் டேக், ஆர்டிக்கல், இதெல்லாம் சிமெண்டிக் டேக்ஸ். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னா ஹெடர் டேக்ஸை எடுத்துப்போம். நம்ம சைட்டில் ஹெடர் டேக் யூஸ் பண்ணும்போது இந்த ஹெடர் செக்ஷனுக்குள்ளே லோகோவும் நேவிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரௌசருக்கும் டெவலப்பருக்கும் தெரியும்னு சொல்லலாம். நான் சிமெண்டிக் டேக். சிமெண்டிக் டேக் லிஸ்ட்டில் இல்லாத ரிமைனிங் டேக்ஸ் எல்லாமே நான் சிமெண்டிக் டேக். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டேக், டிவ் டேக், பி டேக், ஆங்கர் டேக், இந்த மாதிரி நிறையா இருக்குது. சிமெண்டிக் டேக் அண்ட் நான் சிமெண்டிக் டேக் கூகுள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். அக்சசபிலிட்டியும் HTML தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அக்சசபிலிட்டியோட அட்ரிபியூட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால எல்லாராலையும் சைட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். SEOக்கும் HTML ஒன் ஆஃப் த கீ காம்பனன்ட்னே சொல்லலாம். HTML ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இல்லைன்னா டிசைன் சூப்பராக இருந்தாலும் சைட் ப்ரொஃபஷனலாக இருக்காது. CSSனால் ஜஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது இல்லை. CSS தான் ஒரு சைட்டோட ரியல் பவர்னே சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு லேஅவுட்டோட கண்டென்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, ஸ்பேஸிங் மேனேஜ்மெண்ட், அதாவது மார்ஜின், பேடிங்கை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரெஸ்பான்சிவ்க்கு ஒர்க் பண்ணுறது, அதாவது மொபைல், டேப்லெட், டெஸ்க்டாப் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். பிரேக் ஆகவோ இல்லைன்னா ஆட தெரியக்கூடாது. இதெல்லாமே CSSல தான் ஹேண்டில் பண்ணுவோம். CSSல கிராஸ் ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எழுதுகிற ஸ்டைல் எல்லா ப்ரௌசருக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் ஸ்டைல் இருக்கும். சைட் பர்ஃபார்மன்ஸும் CSSல டிபெண்ட் ஆகும். பேஜ் ஸ்பீட், லேஅவுட் ஷிஃப்ட், லோடிங் டைம், இது எல்லாத்துக்கும் CSS ஒன் ஆஃப் த கீ காம்பனன்ட்னே சொல்லலாம். CSS நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட் டெவலப்பராகவே இருக்க முடியும். இப்போது HTML அண்ட் CSS மட்டும் போதுமா அப்படின்ற கொஸ்டினுக்கு என்னோட ஆன்சர், ரியலாக சொல்லணும்னா ஃபுல் டைம் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது HTML அண்ட் CSS மட்டும் போதாது. கண்டிப்பாக சர்வர் இல்லைனா கிளைண்ட் சைட் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும். CMS கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா WordPress இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். நிறைய CMS இருக்குது, பட் ஓவர் த 40% WordPress வெப் டெவலப்மெண்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இவென்ச்சுவலி HTML அண்ட் CSS பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லாமே ஈஸியாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா HTML இஸ் ஸ்ட்ரக்சர், CSS இஸ் டிசைன், ரியல் ஸ்கில் இஸ் ப்ராக்டிஸ். டுட்டோரியல் மட்டும் பார்த்து ஸ்டாப் பண்ணாமல் ரியலாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மட்டும்தான் நம்மளை அப்கிரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ளீஸ் கீப் ஆன் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ டாப்பிக்கோட என்னோடய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.